இன்னைக்கு நம்ம மெட்ரிக்ல இருந்து லிட்டர்ஸ்க்கு எப்படி கன்வர்ஷன் பண்றதுன்னு பார்க்க போறோம். நம்ம 9th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருக்கோம். 1 சென்டிமீட்டர் கியூப் ஈக்குவல் டு 1 மில்லி லிட்டர், 1000 சென்டிமீட்டர் கியூப் ஈக்குவல் டு 1 லிட்டர், 1 மீட்டர் கியூப் ஈக்குவல் டு 1000 லிட்டர்ஸ். ஒன்னா நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு இதை நிரூபிக்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன், 1 சென்டிமீட்டர் கியூப் ஈக்குவல் டு 1 மில்லி லிட்டர். 1 சென்டிமீட்டர் கியூப் ஈக்குவல் டு 1 மில்லிலிட்டர். இப்ப நான் 1 சென்டிமீட்டர் லென்த், 1 சென்டிமீட்டர் பிரெத், 1 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கிற கியூப்ஸ் எடுத்திருக்கேன். இந்த கியூப்ஸ் எல்லாமே ஒரே அளவுடையது தான். இப்ப இந்த 1 சென்டிமீட்டர் கியூப் 1 மில்லி லிட்டர்ன்றத எப்படி நிரூபிக்கலாம்னு பார்க்கணும். இது ஒரு மெஷரிங் ஜார். இதோட இனிஷியல் வேல்யூ 80 மில்லி லிட்டர். அதை நம்ம குறிச்சுக்கிறோம். இனிஷியல் வேல்யூ initial value 80 milliliter. இப்ப நான் ஒரு கியூப்ஸா எடுத்து இந்த மெஷரிங் ஜார்ல போட போறேன். பாருங்க, இப்ப இதோட வேல்யூ 1 மில்லிலிட்டர் எக்ஸ்ட்ரா ஆயிருக்கு. அதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, 1 சென்டிமீட்டர் கியூப் போடும்போது எவ்வளவு அளவு நீரை டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்ணுதுன்னா அதோட கன அளவுக்கு சமமான நீரை டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்ணுது. இப்போ இது 1 மில்லிலிட்டர் டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்ணிருக்கிறதுனால 1 சென்டிமீட்டர் கியூப் ஈக்குவல் டு 1 மில்லி லிட்டர், அதாவது 1 மில்லி லிட்டர் அளவுக்கு நீரை இடப்பெயர்ச்சி அடைய செஞ்சிருக்கு. அடுத்தது இன்னொரு கியூப் போடுறோம். இப்ப மெஷர்மெண்ட்டை பாருங்க, 82 வந்திருக்கு. அடுத்தது 3 போட்டுட்டோம், 83, 84, 85. இப்ப இதோட வேல்யூ 85 வந்திருக்கு. 5 சென்டிமீட்டர் கியூப்ஸ் போடும்போது நமக்கு 5 மில்லி லிட்டர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுல இருந்து 1 சென்டிமீட்டர் கியூப் ஈக்குவல் டு 1 மில்லி லிட்டர்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுல நமக்கு அப்ராக்சிமேஷனா 1 மில்லி லிட்டர் கிடைக்காம இருக்கலாம். ஏன்னா நம்ம செஞ்ச கியூபோட அளவுல சில வித்தியாசங்கள் இருக்கலாம். அது லேபரட்டரியில ஏற்படுற எரர்ஸ். அது தவிர 1 சென்டிமீட்டர் கியூப் ஈக்குவல் டு 1 மில்லி லிட்டர்ங்கிறத இது மூலமா நம்ம செஞ்சு பார்த்துக்கலாம். இது ஒரு மெஷரிங் ஜார். இதுல 190 to 10 அளவுக்கு இருக்கு. இதுல நம்ம இப்ப பாருங்க, கரெக்டா 1 மில்லி லிட்டர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ 1 சென்டிமீட்டர் கியூப் ஈக்குவல் டு 1 மில்லி லிட்டர். நம்ம இன்னொரு மெத்தட்லயும் செக் பண்ணி பார்க்கலாம். இப்ப நான் ஒரு டியூப் எடுத்துட்டு அதை இந்த கிளேல ஃபிக்ஸ் பண்ணி அதோட ஸ்பேஸ இங்க உருவாக்கிருக்கேன். இதுல இருக்கிற இடம் 1 மீட்டர் லென்த், 1 மீட்டர் பிரெத், 1 மீட்டர் ஹைட். இப்ப இந்த ஜார்ல இருந்து நான் 1 ml எடுக்கிறேன். இதுல இனிஷியலா 81 இருக்கு, இப்ப 80 எடுத்திருக்கேன். இதை இந்த ஸ்பேஸ்ல ஃபில் பண்றேன். இந்த ஸ்பேஸ் ஃபில் ஆயிட்டு. அப்போ 1 சென்டிமீட்டர் கியூப்ங்கிறது 1 மில்லி லிட்டர் அளவுக்கு கொள்ளுங்கிறத நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். நாம பார்க்க போறது 1000 சென்டிமீட்டர் கியூப் ஈக்குவல் டு 1 லிட்டர். 1000 சென்டிமீட்டர் கியூப் ஈக்குவல் டு 1 லிட்டர். வாங்க செய்வோம். இது ஒரு கியூப். இதோட லென்த் 10 சென்டிமீட்டர். இதோட பிரெத்தும் 10 சென்டிமீட்டர். இதோட ஹைட்டும் 10 சென்டிமீட்டர். அப்ப இதோட வேல்யூ 10 into 10 into 10, 1000 சென்டிமீட்டர் கியூப். இதுல எவ்வளவு வாட்டரை ஃபில் பண்ண முடியும்? இது ஒரு மெஷரிங் ஜார். இதுல 1000 மில்லி லிட்டர் வாட்டர் வச்சிருக்கோம். 1000 மில்லி லிட்டர்னா 1 லிட்டர்னு நமக்கு தெரியும். இப்ப இந்த 1 லிட்டரை இந்த 1000 சென்டிமீட்டர் கியூப் ஸ்பேஸ் இருக்கிற இடத்துல ஃபில் பண்ண போறோம். பாருங்க, இது ஃபில் ஆயிடுச்சு. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா 1000 மில்லி லிட்டர், அதாவது 1 லிட்டர்ங்கிறது 1000 சென்டிமீட்டர் கியூப் இந்த ஸ்பேஸ் குள்ளார ஃபில் பண்ண முடியும். அப்போ 1000 சென்டிமீட்டர் கியூப் ஈக்குவல் அடுத்ததா 1 மீட்டர் கியூப் ஈக்குவல் 1000 லிட்டர்ஸ் பார்க்கிறோம். இப்போ இந்த ஸ்கேலோட லென்த் 1 மீட்டர், இதோட பிரெத்தும் 1 மீட்டர், இதோட ஹைட்டும் 1 மீட்டர். இவ்வளவு பெரிய கியூப் அவங்களால இமேஜினேஷன் பண்ண முடியுதா?
இந்த டியூப்ல எத்தனை லிட்டர் வாட்டர் ஃபில் பண்ண முடியும்? நம்ம ஏற்கனவே ஃபில் பண்ண இந்த 1 லிட்டர் மாதிரி 1000 லிட்டர்ஸ் ஃபில் பண்ண முடியும். அப்ப ஒரு பெரிய தொட்டியை இது குறிக்கும். 1 லிட்டர் 1000 லிட்டர்.